நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். சகோ, இந்த வீடியோ மேட்ச் முடிஞ்ச உடனே அதே எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே பதிவு பண்ணிட்டேன். அதன் காரணமாக அதுக்கப்புறம் நடந்த எக்கச்சக்க டிராமா, அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பத்தி பேச முடியல. இன்ஃபேக்ட் உங்க கையில நாங்க டிராஃபியா வாங்க மாட்டோம், நீங்க வாங்க மாட்டீங்கன்னா நாங்க எடுத்துட்டு போறோம், ஏன்னா தோத்தது நாங்க தாங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல அந்த ஏசிசி பிரசிடென்ட் பண்ண கூத்து, அதெல்லாம் பத்தி அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசுவோம். சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள என்ட்ரி பண்ணுவோம். எப்பா ஒரு ஜோரம் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா அதுக்கு டாக்டர் மாதிரி மாத்திரை கொடுத்து சரி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மா. வேற லெவல் பேட்டிங், ஹேட்ஸ் ஆஃப். அதாவது இந்தியா பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு 85 நோலாஸ், அப்புறம் 113 1 அப்படின்னும் போது எப்படி இருந்தானா அப்படின்னு ஒரு பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடியும் போது இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்தியா சூப்பரா பவுலிங் போட்டாங்க. சரி கதை கந்தல்றா, இந்தியா சூப்பரா சேஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் சொதப்பலான ஒரு ஸ்டார்ட். சரி கதையை முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். கப்பு தான் எடுத்துட்டோம். முதல்ல எடுத்தோன்னா டாஸ்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஆடல அப்படின்னு சொன்னாரு. என்னது ஹர்திக் பாண்டியா ஆடலையா, என்னையா திக்கு திக்குன்னு இந்த மாதிரி நியூஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற போது, ஏன்னா அவர் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர், இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச், போலிங் பேட்டிங் எதுல வேணா திருப்பக்கூடிய ஒரு அமானுஷ பிளேயர் அப்படின்ற போது அவரை மிஸ் பண்ண போறோமா அப்படின்ற போது, இருந்தாலும் பரவாயில்ல எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு நியூ பாலை கொடுத்துருவாங்க. சிவம் துபே ஆனால் சூப்பராக போட்டாருங்க. நான் முதல்ல அவர் நம்ம செலக்ட் பண்ண போதெல்லாம் ஏன் இதுக்கெல்லாம் கேட்டோம். பட் அதை தாண்டி அவர் கொடுத்த வாய்ப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி ஏதோ பண்ணி ஃபைனல்ஸில் முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு சிவம் துபே. அதில் நியூ பால் முதல் முறையாக அவர் போடார் அப்படின்ற போது அந்த 2 ஓவர் செம்மையாக போட்டார் சிவம் துபே. இன்ஃபேக்ட் அந்த பவர் பிளேல என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் விக்கெட் விடாமல் ஆடினாலுமே இந்தியா சூப்பரான பவர் பிளே போலிங் பண்ணாங்க. போலிங்ல ஒரு செம்ம புல் பேக் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் அட்டகாசமான ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவ் கலெக்டார் மீண்டும் ஒரு 4 விக்கெட். அக்ஷர் பட்டேல் செமையா போட்டார். வருண் சக்கரவர்த்தி அட்டகாசமான போலிங். அதுக்கப்புறம் கோதால நானும் குதிக்கிறேன்னு குதிச்சாரு. பூம் பூம் பூம்ரா. ஐ திங்க் போலிங் சேஞ்சஸும் ரொம்ப அற்புதமா பண்ணாரு சூரியகுமார் யாதவ். பட் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா சகோ, இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் கொஞ்சம் கையில வெண்ண தகன மாதிரி ஃபீல்டிங் பண்ணாங்க இந்தியா. அப்படியே லபக்குன்னு விட்டாங்க. ஆனா இந்த முறை இந்த மேட்ச்ல காத்துல போச்சுன்னா கதை கந்தலையா பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி பாய்ஞ்சு போட்டாங்க. நம்ம பயமில்லைங்க. ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். நீங்க பிக்கர் கிரவுண்ட் அப்படின்ற போது கேட்ச் நிறைய வரும் அப்படின்ற போது அந்த கேட்சஸ்லாம் கன்சிஸ்டன்டா எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே கேம்குள்ள வந்துடலாம். அதை தான் இன்னைக்கு இந்தியா சூப்பரா பண்ணாங்க. ஆனா பாகிஸ்தான் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க விக்கெட்லாம் விடாம ஆடினாலும் நம்ம ஆக்சுவலா யாருக்காவது ஒருத்தர் கை குடிக்கலாம்னா 2 பேர் கை குடிக்கலாம் அந்த மேட்ச்ல. ஏன்னா அங்க திருப்பி பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சல்மான் ஆகா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பி அதே தான் குற்றம் சொல்லியிருக்காரு. இன்னுமா அந்த கதையை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்ன இருந்தாலும் அவங்க கை குளிக்கணும். நான் பார்த்த எத்தனையோ கிரிக்கெட் மேட்ச்ல இதுதான் முதல் முறையாக ஹேண்ட் ஷேக்கே நடக்காம இருக்கு. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. திருப்பி புலம்பிருக்காரு அப்படின்ற போது சரி அதெல்லாம் தாண்டி நாங்க ஒரு நட்பு ரீதியா 2 பேருக்கு கைக்குள்ளான்னு ஆசைப்படுறோம். ஒருத்தர் யாரும் பார்த்தீங்கன்னா உங்க பேட்டிங்ல ஃபக்கர் ஜமான், அவர் எங்களுக்கு ஆனாருங்க சூப்பர். என்ன இருந்தாலும் ஒரு ஓப்பனர் 15வது ஒரு அவுட் ஆகும்போது ஒரு 45 ரன் அடிச்சுட்டு போனார் பார்த்தீங்களா, சூப்பர். அவருக்கு வேணா நாங்கள் கை கொடுத்துக்கிறோம் போனா போகுதுன்னா. அதே மாதிரி ஹாரிஸ் ராஃப் ஓடி வந்தாரு 6 கொடுக்குறாரு, ஓடி வந்தாரு 6 கொடுக்குறாரு. அவர் தான் மேட்ச் முடிச்சார் உங்களுக்கு போலிங்ல அப்படின்ற போது அவருக்கும் வேணா கை கொடுத்தோம். ஆனா இன்னும் அதே பேசிட்டு இருக்கீங்க. சரி பேட்டிங்கை பத்தி நம்ம பேசி ஆகணுங்க, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஸ். ஒரு 146 அப்படின்ற போது அசால்ட் ஆர்வமும் அடிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னா. ஆனா இந்தியா கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் ஆடினாங்க. கிளீனா தெரிஞ்சு அபிஷேக் சர்மா நீங்க பாத்தீங்கன்னா அட்டகாசமா பண்ணார் இந்த டோர்னமெண்ட்ல. பட் இந்த மாதிரி மேட்சஸ்ல இந்த முக்கியமான ஃபைனல்ஸ்ல தான் அவரை மாதிரி ஒரு டேலண்ட் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் திலக் வர்மா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமான மேட்ச் அவர் உள்ள வந்தபோது பார்த்தீங்கன்னா 10 for 2. சூரியகுமார் யாதவ் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட். நான் இந்த இதில் பேட்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா சூரியகுமார் யாதவ் தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரி பேட்டருங்க. சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். கேப்டன்சி செமையாக பண்ணார். ஹேட்ஸ் ஆஃப். எப்பவுமே நம்ம பிரிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளேயர்னா கேப்டனாக பிரிச்சுக்கோங்க, பேட்ஸ்மேனாக பிரிச்சுக்கோங்க, இல்லை போலராக பிரிச்சுக்கோங்க. அப்படின்ற பொழுது இந்த போலிங் சேஞ்சஸ்லாம் அற்புதமாக பண்ணார். மற்ற பேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தாரு, மேலே போங்க பேட்டிங்லாம் சொன்னார். பட் அவரே அவரோட பேட்டிங்கில் ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ண முடியலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ சுப்மன் கில்லும் நான் டிசப்பாயிண்டட். பட் எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சுப்மன் கில்லால் T20 தெரிகிற மாதிரி ஒரு பேட்டிங் ஆட முடியுமா அப்படின்றது இனிமேல் தான் அவர் காமிக்கணும். அந்த நம்பிக்கையை வச்சு உங்க வைஸ் கேப்டனா கொடுத்துட்டாங்க. பட் சூரியகுமார் அதெல்லாம் காமிச்சிட்டார். ஒரு காலத்தில் வேர்ல்டு நம்பர் 1 இருந்த ஒரு T20 பேட்டர் இந்த என்டையர் ஏஷியா கப்ல 7 இன்னிங்ஸ் அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடல, சரி 6 இன்னிங்ஸ் வச்சுக்கோங்க, அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எங்கேயுமே கிளிக் ஆகல அப்படின்ற போது அந்த 10 for 2 ஒரு பூதம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் காலி. இங்கே தாங்க திலக் வர்மா பியூட்டிஃபுல்லாக ஆடினார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் T20 நம்ம பார்த்தது திலக் வர்மாவோட சேஸ் நம்ம சொல்லி ஆகணும்.
ஏன்னா ஒரு ப்ரெஷரில் அந்த இடத்துல அவங்களும் சஞ்சு சாம்சனும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணாங்க. அதுதான் முதல்ல இந்தியாவோட சேஸுக்கு உயிரை கொடுத்த இடம். அதுக்கப்புறம் சிவம் துபேவோட ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். இந்த என்டையர் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ஸ்டாண்டர்டாக இருந்தார். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவோட அந்த ப்ரெஷரில் அவர் ஹேண்டில் பண்ண விதம். ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 1s and 2s ஆடினாங்க, விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாங்க. சஞ்சு சாம்சனும் வரும், அதுக்கப்புறம் துபேவோட கொஞ்சம் அப்படி எண்ணில் வரும்போது டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சார் திருப்பி திலக் வர்மா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் கடைசி வரைக்கும் நின்றார். இதை கிங் கோலி பண்ணியிருக்காரு. எத்தனையோ முறை நம்ம சேசிங்லேயே கீழே விராட் கோலி சொல்கிறோம்னா அவர் 50 அடிப்பார் 100 அடிப்பார்ன்றது மட்டும் ஒரு காரணம் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த மூமெண்ட்டில் நான் இருந்து அந்த வின்னிங் மூமெண்ட்டை அப்படியே பரவசமாக ஃபீல் பண்ணிட்டு தான் வெளியே போகன்ற அளவுக்கு அந்த கடைசி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்காக விராட் கோலி இருந்திருக்காரு. அதுதான் நீ திலக் வர்மா பண்ணதுனால சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் திலக். ரிங்கு சிங் கலெக்டர் கிரவுண்ட் ஃபீல்டிங் என்ன மாதிரி பண்ணார், கேட்சஸ் அட்டகாசமானது. பாருங்கள், ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த சைக்கிள் கேப்பில் உள்ளே வந்து அவர் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸில் பேசும்போது ரிங்கு சிங்கை நம்ம மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டார். அந்த வின்னிங் ஷாட் எனக்கு என்னமோ அவர் வந்து அந்த பெவிலியனில் உட்காந்து பாடு கட்டிட்டு யார்கிட்டலாம் பேசிட்டு இருந்தா சிரிச்சு ஜாலியாக இருந்தார். ப்ரெஷர் அங்கே உள்ள பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அவர் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது என் மனசில் நிஜமாவே தோணுன விஷயம், இன்னைக்கு ஒருவேளை இவர் தான் வின்னிங் ஷாட் அடிப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதையே கலக்கலாம் முடிச்சார் ரிங்கு சிங். ஹேட்ஸ் ஆஃப். ஹாரிஸ் ராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு கையும் வரலாம் காலும் வரல, அன்றைக்கி எல்லாமே வந்தது டக் சக் சக்குன்னெலாம் போனார். இதுதாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த டோர்னமெண்ட்டை ஆடினது வந்து இரு துருவங்கள் மாதிரி ஆடிருக்காங்க. ரெண்டு பேருமே ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பு பெரும்பாலும் நம்ம நடத்துறதே இந்தியா பாகிஸ்தானுக்கு தான். எவ்வளோ முறை மேக்ஸிமம் மீட் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம சொன்னாலுமே, இந்தியா அடிக்கடி ஃபைனல்ஸ் வந்து வின் பண்ணாலுமே பாகிஸ்தான் இதான் முதல் முறை ஃபைனல்ஸே வந்திருக்காங்க. அப்படின்ற போது இது வரைக்கும் ஏஷியா கப்பில் ஒன்றுமே கிரிக்கெட்டே பெருசாக ஆடலை. அப்படின்ற போது முதல் முறையாக ஏஷியா கப் வந்திருக்கோம், அப்படியே தட்டி தூக்குடுவோம் நாங்கள் ஏதோ யோசிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆடின கிரிக்கெட்டு அண்ட் அப்ரோச் இரு துருவங்கள். அது என்னன்றதை நான் சொல்கிறேன் சார். சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமோட அப்ரோச் அப்படி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் முதல் மேட்ச் மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணலை, ஒரு டாஸ்லேயே பண்ணல, அதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணல. அப்படின்ற போது அவங்க கோபத்தின் வெளிப்பாடு மேட்சுக்கு முன்னாடி நடந்தது, மேட்சுக்கு பின்னாடி நடந்தது. பட் மேட்ச் போது இந்த எமோஷன்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் ப்ரொஃபஷனலாக அமைதியாக கிரிக்கெட் ஆட்டு போயிட்டாங்க. பட் பாகிஸ்தானாக அது பாதிச்சதுன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா அடுத்த மேட்ச்சில் அவங்க எமோஷ்னலாகவே கிரவுண்டுக்குள்ளே கிரிக்கெட் நடக்கும்போதே எமோஷ்னலாக ஒரு அவுட் பர்ஸ்ட் இருந்தது. இங்கே பார்த்தோம் ஹாரிஸ் ராஃப் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபரான் வந்து அந்த பேட்டை வந்து துப்பாக்கி மாதிரி பயன்படுத்தினதை பார்த்தோம். அதுவே தவறாக காமிச்சார். அவர் சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி தண்ணியே சுட்டுக்கினார் அதில் அந்த பேட்டு. அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த எமோஷன்ஸ் பயங்கர ஒரு ஓவர் ஃப்ளோயிங்காக தான் வந்தாங்க பாகிஸ்தான். பட் மீண்டும் கிளியராக இந்தியா அந்த கோவத்தை நாங்கள் இருக்குது, ஆனால் நாங்கள் கிரிக்கெட் போது அதை எங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த எமோஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் தான் வந்தாங்க. ஸோ அந்த பேட்டு துப்பாக்கி அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் பாகிஸ்தான் பண்ணதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை நம்புகிறோம், பேட்டை கிரிக்கெட்டில் எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி படுத்துகிறோம். இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபைனல்ஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தது முக்கியமான காரணம் அந்த எமோஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஒன்லி கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, அக்ரெசிவாக உள்ளே வந்தாங்க. பட் அகெயின் 113 ஃபார் 1லேருந்து அப்படியே சறுக்குனாங்க சக் 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 சக். அதில் வந்து இந்தியா உள்ளே வந்தோன்னே அங்கே திருப்பி ஒரு பேனிக் பட்டன் ஆகிட்டாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிளேயிங் ஸ்டைல், அதாவது பிளேயிங் டு த சிச்சுவேஷன், அதே மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, பாகிஸ்தானுக்கு பேட்டிங் பாருங்க, 113 ஃபார் 1லேருந்து விக்கெட் விழ அவங்க மாற்றி ஆடவே இல்லை, ஒரே கேம் தான் ஆடினாங்க, சிச்சுவேஷனுக்கு ஆடவே இல்லை. திருப்பி எதிர்க்கு அடிப்போம், நீங்க போடுங்க, நாங்க 6-4 அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இல்லை அவுட் ஆகும் தான் ஆடினாங்க. இன்னொன்று அன்ஆர்த்தடாக்ஸ், இன்னைக்கு T20 கிரிக்கெட்ல வேற ஷாட், புது ஷாட்ஸ் எத்தனையோ வந்தாலும் பாகிஸ்தான் அந்த பழைய மாதிரி எதிரடி போட்டா திருப்பி மிட் விக்கெட் மேல லாங் ஆன் மேல இந்த மாதிரி ஷாட் தான் ட்ரை பண்ணுவோம். பட் இந்தியா இங்க தான் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. டக்குன்னு 10 for 2ல 1s and 2s ஆட ஆரம்பிச்சாங்க, ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சிவம் துபே, திலக் வர்மா கொஞ்சம் வலுவான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிக் ஷாட்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ சிச்சுவேஷனுக்கும் ஆடினாங்க. அது தவிர வித்தியாசமான ஷாட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த மாதிரி ஷாட்டு. ஏன்னா T20 நீங்க புதுசா யோசிச்சாதாங்க முடியும். பாகிஸ்தான் கொஞ்சம் வந்து பழைய சட்டியில குதிரை ஓட்டின மாதிரி தான் ஆடினாங்க பேட்டிங். பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலா டைட் சிச்சுவேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அப்படி மொத்தமா சரி கூடாம இந்தியா திருப்பி புல் பேக் பண்ணினே இருந்தாங்க. நீங்க பாருங்க 113 for 1, அதுலேருந்து இந்தியா வந்து சேமா புல் பேக் பண்ணி ஒரு 146க்கு தூக்குனாங்க. 10 for 2, அதுக்கப்புறம் சுப்மன் கில் அவுட் ஆகும்போது 17 for 3 நினைக்கிறேன். அங்கேருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஷாமா ப்ரெஷர் அப்படியே ஊன்ட்டாங்க சரியா அப்படின்றது, அங்கேருந்து புல் பேக். ஸோ இந்த முக்கியமான மூமெண்ட்ஸில் இந்தியா மீண்டும் நாங்கள் தாங்கோ அப்படின்னு ஆணித்தரமாக பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னல சகோ,
எனக்கு வந்து முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏன்பா பாகிஸ்தான் ஆடுறாங்க கோவத்தில் ரசிகர்லாம் கேட்டபோது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் 3 வாட்டி அவங்கள வச்சு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதாங்க. அந்த 3வது வாட்டி வச்சு செஞ்சோமோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. டைட்டு மேட்ச் யார் எனிபடிஸ் கேம் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ஹேட்ரிக் வின் ஃபார் இந்தியா அண்ட் கப் எங்களுக்கு தான் இந்தியா வந்து இந்த ஏஷியா கப்பை வின் பண்ணி தான் ஆகணுன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலி. ஏன்னா மற்ற டீம்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு டீம் அப்படின்றதால எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்கு. கொஞ்சம் க்ளோஸாக போய் கடைசி நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டைன் பண்ணணும் இல்லையா, எல்லா மேட்சும் ஒன் சைடாக இந்தியாவே வின் பண்ணாங்கன்னா எப்படி அப்படின்ற போது கொஞ்சம் டைட்டாக வந்தது. கடைசியில் கப்பை தூக்கினா பிகில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். திலக் வர்மா எனக்கு என்னன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கேப்டனாக க்ரூம் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். சரி, I've got nothing against Shubman Gill. பட் என்னன்னா ஒரு எப்பவும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயருக்கு ரிவார்டாக தான் ஒரு பதவி வரணுமே தவிர பதவியை கொடுத்துட்டு அவர் பர்ஃபார்மன்ஸாக ரிவார்ட் பண்ணுவார்னு வெயிட் பண்ணக்கூடாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்றதால போக பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் திலக் வர்மா மீண்டும் ஆடினாரும் வை நாட் மும்பை இந்தியன்ஸ்க்கு முதல்ல கேப்டன் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பண்ணலாம். என்னைக்காவது ஒரு நாள் கன்சிஸ்டன்ட்டாக ஆடினார்னா அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் I've seen. சில கேம்பிள்லாம் பண்ணாங்க இல்லையா, சிவன் துபே நியூ பால் அப்படின்றதுலாம் இந்தியா ஒரு டேரிங்கான மூவ் எடுத்தாங்க. ரிங்கு சிங் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் கிளிக் ஆயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா. அண்ட் சிவம் துபேவோட நியூ பாலையே ஹர்திக் பாண்டியா ஆடுற மாதிரி தான் ஆனாங்க பாகிஸ்தான். அப்படின்ற போது பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷரில் தான் இருந்தாங்க. பட் எனிவே குட். ஐ திங்க் நீங்கள் அட்லீஸ்ட் ஏஷியா கப்போட ஃபைனல் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மேட்சஸ்லாம் பெருசாக விறுவிறுப்பாக இல்லை. இதுக்கு முன்னாடி ஆன 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வெளுத்து வாங்கிட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்ற போது. இப்போ நாங்கள் ஃபைனல்ஸ் வந்திருக்கோம் கொஞ்சம் மரியாதைக்காக கடைசி வரைக்கும் டைட்டாக எடுத்துன்னு போங்கன்னு சொன்ன மாதிரி இந்தியா சரியா கடைசியில் வந்து நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டைட்டாக வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம்ல நம்ம கெத்தா என்ன சொல்கிறீங்க. சரி, ஓகே. எனிவே சகோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்து என்ன, வெஸ்ட் இண்டீஸ் வராங்க இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்சு. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டு நம்ம பேர் சொன்னாலுமே T20 மாதிரி தான் ஆக போகிறாங்க. ஸோ அது 3 நாள் ஆக போதா, 4 நாள் ஆக போதா, இல்லை 5 நாள் வரைக்கும் போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சகோ அண்ட் ஸ்டே டியூன்ட்.